ஞானத்திற்கும் கல்வியே இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய ஞானத்திற்கும் அதிக வேறுபாடு இருக்கிறது. இந்த கல்வி திட்டமே இல்லாமல் யதார்த்தமாக வெளிப்படுத்தக்கூடியவன் ஞானத்தை வெளிப்படுத்துகிற போது அவனுக்கு பெயர்தான் சித்தன், ஞானி, யோகி, மகான். இவர்களெல்லாம் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட போதிக்கல. உணர்விலே உண்டான ஆழ்ந்த தத்துவங்கள், சித்தாந்தங்கள், வேதாந்தங்களை வாழ்வியலுக்கு எப்படியெல்லாம் அவை நமக்கு பயன்படும் என்பதை மிக யதார்த்தமாக அவனுடைய வார்த்தைகளிலே சரளமாக வரக்கூடியது. அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானம்ங்கிறது ஒரு கல்விக்கூடத்தில் போய் படிச்சுட்டு அதை மறுபடியும் மெருகேற்றி சொல்கிறது ஞானம் அல்ல, ஃபார்முலா. ஞானம் என்பது ஒரு மனிதனின் ஜென்மவாசனுடைய கர்மாவை உணர்ந்து அவன் ஜென்மா எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து அவனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஆண்டவன் அருள் தந்த ஞானத்தின் ஆத்ம வெளிச்சம், ஆத்மாவினுடைய பிரகாசம், ஆத்ம விசாரணை. இந்த ஆத்ம விசாரணையில் கிடைச்ச அனைத்து ரகசியங்களையும் தரக்கூடியவனையும் கல்வி திட்டத்தில் ஞானத்தை போதிச்சவனையும் ஒன்னா பார்க்கக்கூடாது. அவன் கல்வியாலே தீர்மானிச்சிருக்கான் ஒவ்வொரு நிலைகளை. 9 சக்கரம் இருக்குன்னா அந்த 9 சக்கரத்தையும் இயக்கிறதுக்கான வேலையை அவன் சொல்லித்தரான். கல்வி அறிவே இல்லாது இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய ஞானம் என்பது யார் அவனுக்கு குருவாக இருந்து உபதேசம் தந்தது? பரம்பொருள். 9 சக்கரம் எங்கே இருக்கிறது என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத நிலையில் மிக யதார்த்தமாக வெகுளியாக பிறந்திருக்கக்கூடியவனுக்கு அந்த 9 சக்கரங்களும் இயங்க ஆரம்பித்துவிடும். அந்த 9 சக்கரங்களை அந்த ஞானி இயக்கிக் கொள்வதல்ல. கல்வி அறிவிலே ஞானமடைந்தவன் அந்த சக்கரங்களை இயக்கினால்தான் அது இயங்கும். பிறப்பிலே சித்தனாக, பிறப்பிலே ஞானியாக, பிறப்பிலே மகானாக, பிறப்பிலே அவதார புருஷனாக எவனொருவன் பிறக்கிறானோ அவனுடைய சக்கரங்கள் எல்லாம் அதுவாக இயங்கும். அந்த சக்கரத்தினுடைய பெயர் கேட்டால் கூட அவனுக்கு தெரியாது. இந்த 9 சக்கரங்களினுடைய பெயர் சொல் என்றால் உனக்கு என்ன வேண்டும், எது சம்பந்தமாக சந்தேகம் இருக்கிறது, அதற்கான விடையை தருகிறேன் என்று விடையை தந்து கொண்டிருப்பானே தவிர குண்டலியம் எனக்கு இயங்க ஆரம்பித்து விட்டது, எழுந்து விட்டது, துரியம் வேலை பார்க்கிறது என்று சாட்சிகள் சொல்வதற்கு சக்கரங்களை சாட்சிக்கு இழுக்க மாட்டார். அந்த நிலை அடைந்தவன் என்பவன் சித்தன்தான், ஞானிதான், யோகிதான், மகான்தான். அதனாலதான்